மனிதன் அவனுடைய மிக முக்கியமான காரியம்னா அவனுடைய பிரச்சனை. சொல்லுங்க, அவனுடைய பிரச்சனை. மனிதனுடைய பிரச்சனை அவன் முக்கியம், அவனுக்கு மிக முக்கியம். என் பிரச்சனை தான் முக்கியம், என் பிரச்சனை முக்கியம் சொல்லி அவன் பிரச்சனையை தீர்க்கும்படி அந்த மனிதன் அந்த பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கு அது மிக முக்கியமாக தெரிகிறது மனிதனுக்கு. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு யார் தெரியுமா மிக முக்கியமாக தெரிகிறது? தேவனுக்கு மனிதனை முக்கியமாக தெரிகிறது. தேவனுக்கு யார் முக்கியமாக தெரிகிறா? மனிதன் முக்கியமாக தெரிகிறார். மனிதனுக்கு யார் முக்கியமாக தெரிகிறாங்க? மனிதனுக்கு அவன் பிரச்சனை முக்கியமாக தெரியுது. ஆனால் தேவனுக்கு மனிதன் முக்கியமாக தெரிகிறார். அதே போல மனிதன் பிரச்சனை மாறாதான் நினைக்கிறான். எப்பொழுதும் அவனுடைய பிரச்சனை மாறாதா, கடன் மாறாதா, என்னுடைய வாழ்க்கையில் அது மாறாதா, இது மாறாதா, அவன் மற்றது பிரச்சனைகளை மாறாதான் அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் மனிதன் மாற மாட்டானான்னு நினைக்கிறார். அப்படிங்கிறாரு, மனிதன் மாற மாட்டானா. இந்த மனுஷன் மாறான், அவனுடைய உள்ளம் மாறாதா, அவன் பேச்சு மாறாதா, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சுவாபங்கள் மாறாதான்னு சொல்லி அவர் மாறாதான்னு சொல்லி அவர் நினைச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. மனிதனுடைய ஜீவிதத்தில் ஜெபமும் சரி, எல்லாம் சரி, பிரச்சனையே எனக்கு வேண்டாம் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கிறான். பிரச்சனை இல்லாத உலகத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறான். ஆனால் தேவன் அவர் அப்படி அவருடைய பார்வைன்னா, இந்த மனுஷன், நான் உண்டாக்கின மனுஷன் பிரச்சனை எல்லாத்தையும் ஜெயித்து ஒரு ஜெய மனிதனாய், ஜெயிக்கிற மனுஷனாய் இவன் மாற வேண்டும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதுதான் உன்னுடைய நினைவு என் நினைவு இல்லை, என் நினைவு உன் நினைவு அல்ல. அவர் நினைவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேற லெவலில் கூட்டு போகத்தக்கதான காரியமாக இருக்குது. மனிதனுடைய லெவல் எப்படின்னா, அவனுடைய லெவல் அவனுக்குள்ளேயே அந்த சூழ்நிலைக்குள்ளேயே போயிட்டு இருக்குது பாருங்க. கர்த்தர் பார்க்கறாரு. அந்த மனுஷனை வெளிக்கொண்டு திட்டம் வச்சாரு. திட்டம் வச்சுட்டு யார் அந்த மக்கள்னா, அவருடைய மக்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்களை பழைய பாடலில் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அடிமையாக இருந்தாங்க. அந்த மக்களை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு காரியம் செஞ்சார். ஆனால் அந்த மக்களும் செய்யலை, ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி வேதம் போட்டிருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 4 அதிகாரம் 1-2. ஆனபடினாலே அவள் இளைப்பாதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இப்போ சுவிசேஷம் எங்க போட்டிருக்கு? அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டவர்கள் வசனம் அவர்களுக்கு, யார் இந்த அவர்கள்ங்கிறாரே, அவர்கள் சொல்லி வருது. இந்த அவர்கள் யாருன்னா அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். சொல்லுங்க, அந்த அவர்கள்ங்கிறது யாரு? இஸ்ரவேல் ஜனம். நமக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? யாத்ராவும் அதிகாரம் 3 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிப்புமாக. யாத்ரா 3, 6, 7, 8. அவங்களுக்கு சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் இங்கே அறிவிக்கப்பட்டது? அங்கே போட்டிங்கன்னா, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உன் தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் நடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும்
விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். என்ன சுவிசேஷம்? என்ன சுவிசேஷம் போட போய் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்களை எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாக்கி, அவர்களை எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாக்கி நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். என்ன சுவிசேஷம்? விடுதலையாக்கி பாலும் தேனும், சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி அவர் இந்த காலவேளையிலே வெற்றிவாழ் சபையிலே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நலமும் விசாலமான இடம் உண்டாவதாக. பாலும் தேனும் கிடைக்கிற இடத்துல அவர் கொண்டு போய் செழிப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கும்படி அவர் சொல்லுகிறார். நான் இந்த சபைக்கு சொல்லுகிறேன், இந்த முதல் மாதத்தில், ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் சொல்லுகிறேன், பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இங்கே கிரியை செய்கிறேன். ஆமென். அப்போ இந்த வருஷம் முழுக்க நமக்கு என்ன உண்டாகும்? பாலும் தேனும். சொல்லுங்க, பாலும் தேனும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பாலும் தேனும், பாலும் தேனும், பாலும் தேனும் நலம் விசாலமான இடத்துல, பாலும் தேனும் நலம் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்க இறங்கிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த என்ன சொல்லிட்டாங்க? இந்த தேசத்துக்கு பேர் தான் கானான். சொல்லுங்க, இந்த தேசத்துக்கு பேருக்கு கானான் தேசம். அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அங்கே பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல. அவர்கள் எகிப்தர் கையில் அடிமைகளாயிருந்தார்கள். அடிமைகளாயிருந்த மக்களை விடுவித்து ஏதோ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, விடுதலை பண்ணி விட்டு விடலை. அவர்களை பாலும் தேனும் நலம் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி அவர் கடைசி வரைக்கும் கானான் தேசமாகிய அவர் செழிப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி அவர் கிரியை செய்து சேர்த்தார். ஆமென். சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? ஏதோ ரட்சிக்கப்பட்டீங்களா, இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா, ஞானம் நடத்தீங்களா, சர்ச்சுக்கு வரீங்களா, அதோடு விட்டுவது கிடையாது. அதோடு ஆமாம் சர்ச்சுக்கு வர்றாங்கப்பா, அவங்க என்ன சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ஞானம் எடுத்தாச்சு, அவ்வளோதான், இப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படி அதுக்கு சபை கிடையாதுங்க. அதுக்கு சபை கிடையாது. இப்போ எல்லா சபை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாலும் தேனும் நலம் விசாலமான இடம் கானான் தேசத்தை என்ன செய்வாங்க, அவங்க பரம கானான்னு சொல்லிட்டாங்க. பரம கானான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுடைய என்னாச்சு? கானான் தேசம்னா என்ன தேசம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? எது பரம கானான்ங்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்க, பரலோகம் சொல்லுங்க. அப்போ இங்கே நமக்கு வனாந்திரம் இதெல்லாம் எகிப்தில் இருந்துட்டு, எகிப்தில் நாம இருந்துட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாச்சு. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாச்சு. சபைக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இங்கேயே இருந்துச்சுன்னு அழுப்பட்டு, இதுதான் வனாந்தரமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இப்போ வனாந்தரமான வாழ்க்கை தான் சபை. சபையில் என்ன செய்கிறாங்க? வனாந்தரமான வாழ்க்கை வந்தாச்சு. இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் வந்து கவனிங்க பாருங்க, இங்கே வனாந்தரமான வாழ்க்கையில் வந்து இருந்துட்டு இந்த வனாந்தரத்திலே என்ன செய்றாங்க? வாழ்க்கையை ஓட்டுறாங்க. என்ன வாழ்க்கை? கஷ்டமான வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கை முடிஞ்சு நமக்கு என்ன வாழ்க்கை வரும்? பாலும் தேனும் எங்கே கிடைக்கின்றாங்க? பரலோகத்து போயிட்டீங்கன்னா பாலும் தேனும். அதனால இந்த வாழ்க்கை இல்லை அந்த வாழ்க்கைன்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. பொய்யா கள்ளத்தனமாக பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ தெரியல, இதை வந்து தப்பாக மக்களுக்கு சொல்லி கொடுத்தங்காட்டி மக்கள் என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறத ரொம்ப ரொம்ப செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? எப்படி கஷ்டத்தை சகிப்பது தான் மெசேஜ் போயிட்டு இருக்குது. எப்படி கஷ்டத்தை சகிப்பது, சிலுவை எப்படி சுமப்பது, சிலுவை எப்படி சுமப்பது. இயேசு ஏற்றுக்கொண்டியா? உனக்கு ஒரு சிலுவை கொடுத்துட்டாங்க தம்பி, உனக்கு ஒரு சிலுவை. அந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை? பாரமான சிலுவை, கஷ்டமான சிலுவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை அவங்க சொல்றாங்க. உனக்கு பாரமான சிலுவை, கஷ்டன்ற ஒரு சிலுவை, அவங்களுக்கு முள்ளுள்ள சிலுவை, இவங்களுக்கு ரோஜா பூ சிலுவை, அவங்களுக்கு மல்லிப்பூ சிலுவை. என்னைய சிலுவை? வேற வேற சிலுவை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். சரிங்களா? ஒரு அம்மா சொல்லுது, நீங்களாம் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு கத்த ரோஜா பூவிலே சிலுவை வச்சு கொடுத்துட்டாரு.
நாங்களாம் பாருங்க முள்ளு டெய்லி குத்திட்டு இருக்குது எங்க சிலுவை. ஹல்லேலூயா. இயேசு கொடுத்து ஏன்னா அதுக்கு வசனம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை ஏற்றுக்கொண்டு என்னை. ஆமா, இந்த சிலுவைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த சிலுவைன்னா நினைச்சிட்டோம் இயேசு சுமந்த சிலுவை நினைச்சிட்டோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், எனக்கும் ஒரே சிலுவை, இயேசுக்கும் ஒரே சிலுவை. எனக்கு ஒரே சிலுவை. அப்ப யார் இயேசு? ஹலோ, யாரு இயேசு? என்ன வர வர ஃபேன் எல்லாம் ஓன ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சுடுதண்ணி ஆட்டிருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரே சிலுவை, அவர் உங்களுக்கு ஒரே சிலுவை, இயேசுக்கு ஒரே சிலுவை. அப்படின்னா யார் இயேசு? கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல, யோசிக்க தோணுது இல்லை? ஏன் யோசிக்காமல் தலையாயிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு? ஆமாம் ஆமாம் சிலுவை. ஐயோ, உங்களுக்கு வேற சிலுவை, அவருக்கு வேற சிலுவைங்க. அவருக்கு பாடு, தரித்திரம், கவலை, கண்ணீர், உபத்திரவம், முள்ளு எல்லாம் அவருடைய சிலுவையில் இருக்கு. ஏன் சிலுவையில் அப்படிப்பட்ட சிலுவை எனக்கு இல்லை. ஏன் சிலுவை என்ன தெரியுமா? தேவ சித்தம் என்ற சிலுவை. சொல்லுங்க, தேவ. அது என்ன சிலுவை? அவர் சொல்றாரு பாருங்க, பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்க வந்து அந்த பாலும் தேனும் நலமும் விசாலமான சிலுவை தான் என் மேல் இருக்குது. ஹல்லேலூயா. என் சிலுவை பாலும் தேனும் என்ற சிலுவை. நான் இந்த சிலுவை தூக்கிட்டு போனோம். இந்த சிலுவை தூக்குனாங்களா இவங்க? தூக்கலையே இவங்க. அங்க அவங்க தூக்கல. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஹலோ, என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன பண்ணாங்களாம்? எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகஸ்தானத்தில் சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் எடுத்த குரூப். என்ன குரூப்பு? ஞானஸ்நானம் எடுத்த குரூப். அடுத்து என்ன குரூப்பு? எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை திருவிந்து எடுத்த குரூப்பு. என்ன குரூப்பு? ஞான போஜனம்னா திருவிந்து எடுத்த குரூப்பு. அடுத்தது எல்லாம் ஞான பானத்தை கொடுத்தார்கள். என்ன அதுவும் தேவனுடைய ஈவு. அப்புறம் ஞான கண்மலை தண்ணீரை கொடுத்தாங்க. அது என்ன? அவதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. இவங்க எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, சர்ச்சுக்கு போறவங்க, ஜபிக்கிறவங்க, செய்தி ஜெபம் பண்றவங்க, உபவாசம் பண்றவங்க, கர்த்தரோடு இருக்கிறவங்க, பயங்கரமா இருக்கிறவங்க இவங்க. ஆனா இங்க போட்டிருக்கு, இதுதான் முக்கியமான வாசனம். என்ன போட்டிருக்கு? அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர் தேவன் அதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இவ்வளோ செஞ்சும் தேவன் அவங்க மேலே பிரியமா இருக்கலையா? ரொம்ப பேர்கிட்ட ஏக பேர் இருக்கு. என்ன செய்யல? அவங்க கர்த்தர் பிரியமா. ஏன் பிரியமா இருக்குல்ல? அவங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு கர்த்தரை அடிச்சுட்டாரு, உடச்சிட்டாரு, கையை உடச்சிட்டாரு, காலை உடச்சிட்டாரு, எது பண்ணாலும் கர்த்தர் சொன்னாங்க. கர்த்தரை எப்போ பார்த்தாலும் எதுனாலும் கர்த்தர் அப்படி பண்ணிடுவாருங்க. ஐயோ இப்படி இருக்காதிங்க, கர்த்தர் ரொம்ப பயங்கரங்க, அப்படி ஆயிருங்க, இப்படி ஆயிருங்க, கர்த்தர் இப்படி செஞ்சிருவார், கர்த்தர் அப்படி செய்வார், பாருங்களேன் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் இப்படி செய்வார். இதெல்லாம் கள்ளத்துக்கு தரிசனம், கள்ள போதகம், வேத வார்த்தை தெரியாத ஒரு என்ன செய்யறது, அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி அவங்களோட ஒரு இது சொல்லி எது எடுத்தாலும் இதான் சொல்ற. அவங்க எடுத்து நான் செய்யல பிரியமா இருப்பது இல்லையே. தப்பா சொல்லி என்னைய தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணங்காட்டி, நீ தப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணங்காட்டி, நீ தப்பா ஃபோக்கஸ் பண்ணங்காட்டி. ஆனா அவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், திருவிந்து எடுத்தவங்க தான், இயேசு ஏற்றுக்கொண்டவங்க தான், ஞானக்கண்மலை கிறிஸ்துவை விட்டவர்கள் தான். ஆனா அவங்களுக்கு நான் செய்ய முடியாது. ஏன்? என் சித்தம் என்ன அவங்களுக்கு தெரியல. சித்தம் என்ன அவங்களுக்கு
தெரியல. அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷம்? பாலும் தேனும் நலமும். ஆமா சொல்றாரு. கீழே வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு நானும் செய்யல பிரியமா இருப்பதில்லை. அதுக்கப்புறம் கடைசி வசனம், அவர்கள் இச்சித்த போல நாமும் பொல்லாங்கான இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு. அதான் சொல்றாரு, அவங்களுக்கு மட்டும் இல்லை பிரதர், சபையே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா என் சித்தம் என்ன என்று தெரியாம கர்த்தர் என்னை கஷ்டப்படுத்துறாரு, உபத்திரப்படுத்துறாரு, அவர் என்னை நல்லா புடைக்கிறாரு, பொண்ணாக புடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்க மேல பிரியமா இருக்க முடியாது. அவங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த வருஷத்துல இப்படின்னு பார்த்த வார்த்தை நீங்க பேசாதீங்க. ஏன்னா அவங்களுடைய சம்பவம் நான் உங்களுக்கு என்ன செய்றேன், திஷ்டாங்களாக அப்படின்னு அர்த்தம், எடுத்துக்காட்டாக நான் இதில் போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாலை 11ஆம் வசனம் 10-11. இவைகளெல்லாம் திஷ்டாங்களாக அவர் சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. உலகத்தின் முடிவு உண்டாகும் நமக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படி. ஆமா, இதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக நான் சொல்லுகிறேன். இதை நான் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்? ஆமாம், ஏன்னா உங்கள் மேலே இஷ்டமாக இருக்கணும்னா, பிரியமாக இருக்கணும்னா, என்னுடைய சித்தம் என்ன நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் நல்லா இருப்பது தான் என்னுடைய சித்தம். தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்படுற சுத்தமே இல்லைங்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நான் நல்லா இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நான் செல்வப்பாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நான் ஆசீர்வாதத்தை பாட்டவனாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்க இவங்க? தேவன் சித்தத்தை தப்பா சொல்லிட்டாங்க. இதுதான் இதான் இந்த சுவிசேஷத்தை சொல்கிறார். இதான் சொல்கிறாரு மார்க்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போய் சொல்வதற்கு, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் அறிவிங்க. என்ன சுவிசேஷம்? நீங்கள் நல்லா இருக்கும்படி இயேசு சிலுவையிலே தொங்கினார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கும்படி அவர் சிலுவைக்கு போனார். நீங்க நல்லா இருக்கும்படி ரத்தத்தை சிந்தினார். நீங்க நன்றாய் வாழ்ந்து சுயித்திருக்கும்படி செழிப்பாய் பணக்காரனாய் கோடீஸ்வரனாய் லட்சாதிபதியாய் வாழ்ந்து சுயித்திருக்கும்படி அவர் உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உங்கள் மேல ஆசீர்வாதம் எப்பொழுதும் தலைமையில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை சொல்லும்படிதான் சுவிசேஷம். பாருங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அறிவிக்கப்பட்டது போல உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போட்டிருக்கு. அவர்கள் கேட்டவர்கள் செய்யல, அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதபடி கேட்டபடினாலே அவர்கள் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள. ஆமென். இந்த காலையில் சொல்லுகிறேன், நம்முடைய எண்ணம், நம்முடைய எல்லாமே மாறணும். நம்முடைய எல்லாமே மாறணும். சில சொல்லுவாங்க, எது சில வீட்டில் போனீங்கன்னா சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், குழிக்கேற்ற பணியாரம் பிரதர், கைக்கேற்ற வீக்கம் பிரதர், என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பழமொழி அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதிகம் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா வாழணுங்கிறது அவங்களுக்கு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்னன்னா போதுமெனதோட கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாரம். எது இருக்குதோ, குட்டியூன் வீடு போதும் நானே, இப்படிங்க குட்டியூன் வீட போதும், 5க்கு 5 பாத்ரூம் போதும், 10க்கு 10 ரூமு போதும், கை நீட்டினா போதும், கால் நீட்டினா போதும், அதோட போதும். கால்ரைக்கு போகும்போது இவ்வளோ பெரிய வீட்டில் போ, உனக்கு 6 அடி குழிதாயா மிச்சம். என்னங்க, 6 அடி தான் உனக்கு கடைசியில் கிடைக்கும். இப்படிலாம் சொல்லி என்னுடைய எண்ணங்கள்லாம் கட் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்க? ஆமாம், கெடுத்துட்டாங்க. ஆனால் தேவன் யார்? ஆதாம் எவ்வளோ சொல்லுங்க, 2 பேத்துக்கு என்ன பண்ணாராம்? 4 நதி உண்டு பண்ணாரு. என்ன பண்ணாரு? 4 நதி உண்டு. 2 பேத்துக்கு சின்டாக் டேங்க் பேங்க் வச்சிருக்கலாம் நம்ம ஆளுங்க. 2 பேர் தானே. போய் எவ்வளோங்க டேங்க் வேலை? எவ்வளோங்க? 5000 ரூபா. 2 பேர் தானே. சின்டாக் டேங்க்ஸ் எடுத்து வைடா. நம்ம புத்தி எப்படி இருக்கும்? ஆனால் இயேசு கர்த்தருடைய புத்தி எப்படி இருக்குங்க? 2 பேருக்கு எத்தனை நதி?
அந்த ஒரு அதில் என்ன விளையுமா? பொன் விளையும். சொல்லுங்க, 2 பேர்த்துக்குங்க. சொல்லுங்க, 2 பேர்த்துக்கு. 2 பேர் தானே. எதுக்கு 3 லைட்டு, ஒரு குண்டு, ஒரு ஜீரோவாக்ஸ் போடு. நம்ம புத்தி ஜீரோவாக்ஸ் போட்டு உக்காந்துரு. ஆஃப் பண்ணிடு. எப்படிங்க? ஆஃப் பண்ணிடு. ஆமாம், நம்ம புத்தி என்னங்க? ஆமாம், ஒரே ஃபேனில் எல்லாம் சேர்ந்து படுத்துக்குங்க. அவங்க ஒரு ஃபேன் போடாதப்பா, பில்லு எவ்வளோ வருது. புத்தி மாறல, புத்தி மாறல. அல்லேலூயா. அதான் ஒருத்தர் கேட்டார் இருப்பாங்க, எவ்வளோ கேட்டு 4000 என்னங்க வீட்டு வாடகை சொல்கிறீங்க? அது ஏங்க நீங்கள் எப்போதும் ஏசிங்க, குளிர்காலத்தில் ஏசி, எல்லா காலத்துலையும் ஏசி. அல்லேலூயா. நல்ல புத்தி. அல்லேலூயா. பரந்த புத்தி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரண்ட் பில்லு 6000 ரூபா, 8000 ரூபா, 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி கட்டுறாங்க. நம்ம விசுவாசிங்க, நம்ம விசுவாசிங்க இங்கே தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். அதே அதே அடுத்த கேட்டகரி செய்கிறாங்க. அடுத்த கேட்டகரி ஒரு குண்டு பல் போய். ஏன்? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் எத்தனை மேலே விட்டு எத்தனை நட்சத்திரம் வச்சாரு? வானத்தை உண்டாக்கி அதில் கோடான கோடி நட்சத்திரத்தை அவர் வச்சிட்டார். அவனுக்கு மீன்களை, அவ்வளோ மீன், பறவைகள் எல்லாத்தையும் அவனுக்கு ஏகப்பட்ட காரியம் உண்டாகிடு. ஏன்னா அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் எல்லையற்றவர், ஏராளமானவர், தாராளமானவர். ஆமென். அப்போ என்னங்கிறார் இவர்? உங்களுடைய மனம் கொஞ்சம் இந்த ஆண்டில் 2024 கொஞ்சம் வேற மாதிரி ஆகட்டும், வேற மாதிரி ஆகட்டும். ஏன் மனம் இப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க சபைக்கு வராம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்க? வேற எங்கேயோ போகிறாங்க. அப்படி சபைக்கு போகிறவங்களும் அங்கே வேற எங்கேயோ பிரசங்கம் பண்ணுறாங்க. அங்கே ஆமாம், அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? போதுமெனத்தோட கூடிய தேவபக்தியே. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு இலையை போடுறேன், நீங்கள் எனக்கு இலையை போடுறீங்க, இலையை போட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, காடை, கௌதாரி, கொக்கு, நண்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். ஓகேன்னு சொல்லி வச்சுட்டு இலை போட்டோன்னே போதும் பிரதர் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இலை போட்டோன்னு இன்னும் சாப்பிடவே இல்லை. இன்னும் சாப்பிட உப்பு வைக்கிறீங்க, போதுங்கிறேன். தண்ணி வைக்கிறீங்க, போதுங்கிறேன். சாதம் வைக்கிறீங்க, போதும் போதும் போதுங்கிறேன். சாப்பிடவே இல்லை. நான் போதும் போதும் சொல்லிட்டு இருந்தா நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க? பாஸ்டர் மாட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நல்லா தூங்கினாரா, மென்டல் இது ஆகிட்டாரா, இல்லை பைத்தியம் இது பிடிச்சிச்சான்னு தெரியல, வந்து உக்காந்துலேருந்து சாப்பாடே ஆரம்பிக்கலை, இலையை போட்டிருந்து போதும் போதுங்கிறாரு, என்னன்னு தெரியலையே, மண்டை முழுக்க குழம்பு போயிடுச்சா அப்படின்னு, மூளை கோளாரா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு கர்த்தர் அப்படியே எல்லா விசுவாசியும் பார்க்குறாரு. எல்லா விசுவாசிக்கும் மூளை கோளாறாட்டிருக்கு. அங்கே இருக்க பாஸ்டருக்கு இல்லை, யாருக்கும் வீடு கிடையாது, வாடகை வீடு வச்சுருக்காங்க, ஒரு காரு கிடையாது, ஒரு நகை நட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறது? போதும் என்ற மனதோட கூடிய தேவபக்தி மிகுந்த போதும் என்று. போதும் என்று எப்படிங்க போதும்? சாப்பாடு போய் போட்ட இலைய வச்சோன்னா போதும் சொன்னால் நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அதே போல் தான் கர்த்தர் நினைக்கிறாரு. நான் எப்போ போதுன்னு சொல்லுவேன்? நல்ல சாம்பார், நல்ல பிரியாணி. எப்படிங்க சாம்பாரா? மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சரிங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, காடை, கௌதாரி, நண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா சும்மா ஒரு மாதிரி 2 மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு பெல்ட்டை கழட்டி விட்டு இந்த வயிறு கொஞ்சம் வெளியே வந்து அப்படி தொங்குற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போதும் சிஸ்டர், நல்லா சாப்பிட்டீங்க, சூப்பர், உங்கள் கைக்கு தங்க நகை போடணும், ஆனால் கையில் காசு இல்லை, அடுத்த வாரம் போடலாம், வீட்டு வந்துடுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் போதும், அதான் போதும். வாழ்க்கையை ஆரம்பிக்கலைங்க, வாழ்க்கையே ஆரம்பிக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை. இப்போதான் ஒரு வாடகை வீடு இருக்காங்க, அந்த வீடு சிறிய வீடு, கொஞ்சம் சின்னோண்டு வீடு, அதை வச்சுக்கிட்டு ஏதோ தொட்டுக்க தொடச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த வண்டி இல்லை, எந்த காரியம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பைபிள் எடுத்து சொல்லுது, 1 தீமோத்தேயு 6 போட்டிருப்பார், போதுமானதோட தேவபக்தி மிகுந்த ஆதாயம் போட்டிருக்கு. அதனால உனக்கு எல்லாம் போதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா அது எதுக்கு போதுன்னு சொல்றது? எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் போதும், எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தான் அங்கே போதும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏசு போதும், அதுக்கப்புறம் வச்சாங்க ஏசு போதுன்னு சொல்லு, எதுவுமே வேண்டாம், உனக்கு என்ன போதும்? ஏசு போதுமே. நாங்களும் ஏசு போதுன்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்கிற ஏசு போதும் வேற, எங்கிட்ட இருக்கிற ஏசு வேற ஏசு. அவர் ஏராளமானவர்,
தாராளமானவர். அந்த இயேசுவை நாங்கள் கும்பிட்றோம். இயேசு போதும் சொல்கிறோம். அவங்கள்ட்ட இயேசு சரிங்களா, இயேசு மட்டும் போதும், எதுவுமே வேண்டாம். அந்த இயேசு. ஹல்லேலூயா. பாலும் தேனும் சொல்லுங்க, நிலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி இந்த வருஷத்தில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பூர்த்தியிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றார், நான் இறங்கிட்டேங்கிறாரு. பாலும் தேனும் நலம் விசாலமான இடத்துல போற வரைக்கும் நான் அவங்க கிட்ட குடும்பத்தில் ஜீவித்தில் வாழ்க்கையில் இறங்கிட்டேன். இனிமே அதை மாற்றவே முடியாது இயேசுவின் நாமத்தினால. அப்பதான் போட்டிருக்கு, யாத்திராமத்தில் போட்டிருக்கு, அவர்கள் பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்க இறங்கினே சொல்றாரு. இறங்க அவர் பரலோகத்திலிருந்து விட்டு இறங்கினதே இதுக்கு தாங்க நம்ம கிட்ட இறங்கியிருக்காரு. அல்லேலூயா. இறங்கி என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுமந்து பரலோகம் போய் சிங்காசனத்தில் அவரோடு நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு பாலும் தேனும் ஓடுகிறது சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிறது சொல்லுங்க. கிடைக்கிற தேசம் இல்லை, எப்படிங்க? கிடைக்கிறது வேற, ஓடுறது வேற. ஆமாம், சிலவங்க பாலும் தேனும் கிடைச்சா போதும் இல்லைங்க, ஓடுது. நீங்கள் மொண்டுக்கலாம், எவ்வளோ வேணா மொண்டுக்கலாம். ஆமே, எவ்வளோ வேணா மொண்டுக்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற இடம், பாலும் தேனும் ஓடுகிற இடம். அப்போ எப்படி என்னுடைய எண்ணம் இவைகளையே சிந்திக்க வேண்டும். ஏன் கர்த்தாவே, உம்முடைய சாவு, உம்முடைய மரணம் என்னுடைய எல்லா எழுத்தையும் மாற்றி விட்டது ஆண்டவரே. என் தலையெழுத்தையே மாற்றிருச்சு. அவர் என்றைக்கு மரித்தாரோ அந்த நாளிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதும் நான் எந்த ஒரு பிரச்சனை எப்படி நான் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணத்துல தான் நீங்க இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா, பொருள், உங்களுடைய வியாபார பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, காசு இல்லையா, பணம் இல்லையா, வேலை இல்லையா, எதுனாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அந்த கண்ணோத்தோடையே நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை பனி போல மாறி ஆசீர்வாதம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சிலவங்க சொல்லுவாங்க, ரொம்ப ஆசைப்படாதப்பா அப்படிம்பாங்க. இல்லை, தேவைக்கு மீறி ஆசைப்படுவதுதான் ஒரு லாஸ். சொல்லுங்க, தேவைக்கு மீறி. ஆமாம், சோத்திரம். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம, தேவனுக்கு தர வேண்டியதை தராம, அதையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டு அது பண்ணதான் பண ஆசை. ஆமாம், தேவனுக்கு கொடுத்துட்டு என் தேவை எல்லாவற்றையும் சதிப்பா நினச்சிட்டு நாம் தேவன் நோக்கி பார்ப்பது பண ஆசை இல்லை. என் தேவைக்கு மீறி நம்முடைய தேவை எத்தனை வீடுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அந்த பைபிள் லெவலுக்கு மீறி ஆசைப்படாத. பைபிள் லெவல் எத்தனை வீடு போட்டிருக்கு? சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. 100 வீடு மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் எல்லாமே நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். வேதத்தில் 6 விதமான ஆசீர்வாதம் போட்டேன். அன்றைக்கி ஸ்டடி எடுத்தேன் 2வது 6 விதமான ஆசீர்வாதம். ஆமாம், 6 விதமான ஆசீர்வாதம் 6 விதமான குரூப்புக்கு கிடைக்கும். 6 விதமான குரூப்புக்கு 6 விதமான ஆசீர்வாதம் எப்படி உண்டாகும் அப்படின்னு இன்றைக்கி சாதனை சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. இன்னி சாதனை ஜெபம் இன்னைக்கு கூடத்தில் 6:30 to 8. ஆமாம், அப்போ 6 விதமான ஆசீர்வாதம் 6 விதமான குழுவுக்கு 6 விதமான விதத்தில் எப்படி கிடைக்கும் சொன்ன? 2, 5, 2, 5, 10, 100, 1000, 6 விதமான ஆசீர்வாதம் எப்படி உள்ளுக்குள்ள என்ட்ராகும். அல்லேலூயா. நாம் எந்த விதத்தில் ஆசீர்வாதத்துக்கு பட்டிருக்கோம், நமக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதத்துக்கு பட்டிருக்கோம், நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை இன்னைக்கு சாதனை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நான் 6 மெம்பர்ஸ் பிளஸ் அன்றைக்கி மீட்டிங் வச்சல, 2 நாள் மீட்டிங் வச்சல, அப்பமே நான் நடத்திட்டேன். இந்த வாரம் கொஞ்சம் இன்றைக்கி சாதனை அது கொஞ்சம் விலைவரையாக நான் சொல்லி தர போகிறேன். அப்போது எப்படி என்னுடைய ஜீவிதத்தில்
தேவன் என்னை ஆஸ்வதிக்கும்படி பாலும் தேனும் ஓடுற இடத்துல, அதுதான் போட்டிருக்கு. யோவான் புஸ்தகம் 3 யோவான் 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. பிரியமானவனே உன் ஆத்மா வாழுது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே உன் ஆத்மா வாழுது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏன்? அவர் நம்மை சுகமா இருக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார். அவர் நம்மை சுகமா இருக்கும்படி. ஆனால் அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் உண்டு பண்ணிட்டார். அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் உண்டு பண்ணிட்டாரு. எப்போ உண்டு பண்ணாரு? 1 கொரிந்தியர் 2 9-10 எடுத்துறீங்க வாசித்தீங்கன்னா எப்போ உண்டு பண்ணாரு? தேவன் நம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷ இதயத்தில் தோன்றமில்லை. எங்க போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? 9 ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதியிருக்கபடி சொல்லுங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுவர்களுக்கு சொல்லுங்க. தேவன் நம்மில் எழுதியிருக்குதுங்க. நீங்க பிறக்க முன்பதாகவே எழுதியாச்சு உங்க தலையில. ஆமென். பாலும் தேனும் நலம் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கன்னு சொல்லி தலையிலேயே எழுதியாச்சு. உங்களுடைய எல்லா விதத்துல எழுதியாச்சு. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தமில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கும் இல்லை, அவைகள் நம்முடைய மனுஷத்தில் தோன்றவும் இல்லை. எங்க எழுதியிருக்குது? பவுல் சொல்றார். எங்க எழுதியிருக்கிறார்? நான் சொல்றேன். ஏசாயா புஸ்தகம் 64 அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 64 அதிகாரம் அங்க போட்டிருக்கு பாருங்க. 4ஆம் வசனம். ஏசாயா புஸ்தகம் 64:4 அங்க எழுதியிருக்குது. அங்க எழுதியிருக்குது. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களே, நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்? உலகம் தோன்றும் முன்பதாகவே உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உலகம் தோன்றும்பதாகவே ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்வதும் இல்லை, அவைகள் கண்டதும் இல்லை. ஆனா இங்க பவுல் சொல்றாரு பாருங்க. அங்க அப்படி போட்டிருக்கா? 10ஆம் வசனம் சொல்றது. 10ஆம் வசனம் நமக்கோ சொல்லுங்க. நமக்கோ 1 கொரிந்தியர் 2:10 1 கொரிந்தியர் 2:10 போட்டிருக்கு. நமக்கோ சொல்லுங்க. நமக்கோ நமக்கோ நமக்கோ. இதே நமக்குன்னா ஹிந்தியில் வந்து உப்புன்னு அர்த்தம். ஆமா, தமிழ் நம்ம நமக்குன்னு சரிங்களா? ஆமா. எப்படிங்க? நமக்கோ அவைகளை தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ நமக்கு வெளிப்படுத்தியாச்சா இல்லையா? கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷ இதயத்தில் தோன்றும் இல்லை, அன்பு கூறுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை. ஆனா நமக்கு நினைச்சிட்டாரு. அவங்களுக்கு எதுவுமே காணல. யாருக்கு? பழையப்பாடு பாசுவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க தேவன் உண்டாக்கின வைகளை பாலும் தேனும் ஓடின மக்களை இங்க கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்களுக்கு கண் காணல. அதனால எப்பத்தாலும் கர்த்தரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு கோச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு தேவ ஆவினாலே தெரியுங்க, தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அவர் ஆவினாலே அந்நி பாஷை பேச அபிஷேகத்தில் நிறைய 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 ஆவில நிரம்ப எந்த அளவு நீங்கள் டன்ஸ் பேசிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவு எல்லா ஆசீர்வாதங்களும் உன் கண் முன்னாடி வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், சொத்து, சுகம், வீடு, வாசல் எல்லாத்தையும் அபிஷேகத்தில் நிறைய நிறைய நமக்கோ அவருடைய ஆவினாலே வெளிப்படுத்தினால் அதனால நமக்கு இதெல்லாம் தெரிய போகுது சீக்கிரமா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்றாரு வெளிப்படுத்தினார். சொல்லுங்க. அப்படின்னா இப்போதான் அதனால தான் வெளிப்படுத்தினால்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பிரசங்கம்? நமக்கு ஆசீர்வாதத்தினுடைய மாபெரும் காரியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் நம்ம செய்ய போகிறார். ஏனால் அவர் ஒரு குறைவில்லாத இந்த வாரத்திலிருந்து நம்ம இந்த மாதம் நம்ம நடத்த போகிறார். அப்போ இதை நம்ம விசுவாசிக்கணும். இது நாம ஆமா எல்லாரும் சொல்றாங்க. இது ஏன் வந்தார்னா யோவான் 10:10 போட்டிருக்கு. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரான், நானும் அவைகளுக்கு உண்டாயிருக்கும் ஜீவன்
பரிபூர்ணப்படும் ஜீவன். பரிபூர்ண ஜீவன் என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் அது வேற லெவலில் கொண்டு போகிற ஒரு காரியம். அந்த மக்கள் மூணு லெவலில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் என்ன தெரியுங்களா? அவங்க இருந்தது போதுமானது இல்லை. எந்த மக்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஃபர்ஸ்ட் லெவல் போதுமானது இல்லை அப்படின்னா நாட் இனஃப். சொல்லுங்க, நாட் இனஃப். ஆமாம், அவங்க இந்த நிலை எங்கே இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எப்பொழுதும் இல்லை இல்லை அது இல்லை, பணம் இல்லை, காசு இல்லைன்னு சொல்லி எகிப்தில் இருக்கும்போது நாட் இனஃப். சொல்லுங்க, நான் பத்தவே இல்லை, போதுமானது இல்லைங்க, எங்களுக்கு வரதும் தொட்டுக்கும் தொடச்சிக்கும் சரியாக இருக்குங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த லெவலில் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். அங்கிருந்து வெளியே. இப்போ நாம் அப்படி தான் முன்னாடி இருந்தோம். நம்ம அப்படி தான் இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஒன்றும் இல்லாமல், ரசிக்கப்படாமல் எகிப்தில் வேற எதையோ யோசிச்சுட்டு அப்படி இருந்தோம். கர்த்தர் நம்ம ரசித்து வெளியே கொண்டு வந்து இப்போ அங்கிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. வெளியே கொண்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் ஜஸ்ட் இனஃப். சொல்லுங்க, ஜஸ்ட் இனஃப். ஃபர்ஸ்ட் இந்த லெவல் நாட் இனஃப். அப்படின்னா என்ன? நாட் இனஃப்னா என்ன அர்த்தம்? போதுமானது இல்லை. என்ன? இப்போ ஜஸ்ட் இனஃப் அப்படின்னு அர்த்தம், எனக்கு மட்டும் போதும், மற்றவங்க தர முடியாது. ஜஸ்ட் இனஃப்ங்க, எனக்கு மட்டும் இருக்குதுங்க, எனக்கு மட்டும் போதும், நான் மற்றவங்க தர கேட்ட இல்லை. அதான் மன்னா எடுத்தாங்க. மன்னா வெளியே கொண்டு வந்தாங்க. மன்னா பிடிச்சாங்க. அந்த மன்னா யாருக்கு மட்டும் போதும்? அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கணும். காலையில் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சா என்ன ஆகும்? சத்தமாக சொல்லுங்க, கெட்டு போயிடும், புழு புழுத்துரும், புளிச்சிடும். எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு மற்றவங்க தரணும், அது முடியாது. அவங்களுக்கு மட்டும் மன்னா. எங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க எப்பத்தாலும், சரிங்களா, மன்னா எப்படிங்க? மன்னா அன்றன்றைக்கு மன்னா சாப்பிட்டு கண்ணான்னு சொல்லுவாங்கலாம். அன்றன்றைக்கு மன்னா, அன்றன்றைக்கு மன்னா, அந்தன்றைக்கு உள்ள ஆகாரத்தாங்க ஆண்டவரே, அன்றன் உள்ள அப்பத்தை கொடுங்க ஆண்டவர். இப்படிலாம் ஜெபிய கூட பாருங்க. அதெல்லாம் வந்து என்ன ஜெபம்? ஜஸ்ட் இனஃப். சொல்லுங்க, ஜஸ்ட் இனஃப். ஆமாம், எனக்கு அன்றன்றைக்குள்ள அப்பத்தை கொடுங்க டாடி, அது ஜஸ்ட் இனஃப்ங்க டாடி. அது சொல்லக்கூடாது டாடி, தப்பு, அது தப்பு. ஆமாம், அப்படி ஜெபிக்கக்கூடாது. எனக்கு அன்னண்டைக்குள்ளே காரியம் தாங்க, எனக்கு அன்னண்டைக்குள்ளே போதுமான, அதெல்லாம் தப்பான ஜெபம் பண்ணாலும் தான் அவர் கேட்குறதே இல்லை. ஏதோ பைத்தியம் பேசிட்டு இருக்கு, மங்கு நடிச்சு ஜெபிக்குது போ. நீங்கள் மாறுற வரைக்கும் ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. ஏன்னா சிலவங்கெல்லாம் கத்தரை மாற்ற ஆசைப்படுறாங்க. அவர் சொல்ல, நான் கத்த, நான் மாறாதுன்றார். நான் மாற மாட்டேன்ப்பா. நீ மாறினேன்னு தான் உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சுவாபம், உன்னுடைய செயல்பாடு, உன் ஜெபம் மாறினாதான் ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? போகவே முடியும். அப்போது வனாந்தர பாதையில் எப்படிங்க? வனாந்தர பாதையில் என்ன பண்ணாங்க இவங்க? ஃபஸ்ட்டு நாட் இனஃப், இப்பொழுது ஜஸ்ட் இனஃப். வனாந்தரத்தில் வெறும் மண்ணாவை பட்டு சாப்பிட்டுருந்தாங்க. அந்த வனாந்தர பாதை மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? 150 கிலோமீட்டர். சொல்லுங்கள், 150 கிலோமீட்டர் தான். அந்த 150 கிலோமீட்ரு இவங்க 11 நாளில் போயிருக்கலாம். உபாகம் 1:1 இருக்குது, நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க, டைம் இல்லை. இப்படிங்க 11ஆம் நாள் முடிய அங்கே போகலாம், தூரம் இருக்குது. ஆனால் இவங்க எத்தனை வருஷம் அந்த 150 மைலில் எத்தனை வருஷம் சுற்றிட்டு இருந்தாங்க? சொல்லுங்கள், 40 வருஷம். ஏன் 40 வருஷம் சுற்றினாங்க? தப்பு தப்பாக கத்தரை புரிஞ்சு கொண்டாங்க. கத்தரை அப்படி பண்ணி எனக்கு ஒன்றுமே தர மாட்டுறாரு. நாங்கள் அங்கே இருக்கும்போது அது சாப்பிட்டோம், இன்னும் இங்கே தண்ணி இல்லை மாட்டேங்குது, என்ன தண்ணி வந்தாலும் ஒரே கசப்பாக இருக்குது, ஆறா தண்ணியாக இருக்குது, இதென்ன எனக்கு அப்பமே இருக்க மாட்டேங்குது, ஒரு காடை கவுதாரி கூட இல்லை, ஒரு கறியை கிடைக்க மாட்டேங்குது, எப்போ நீங்கள் கறி கொடுப்பீங்க? அங்கே இருக்கும்போது அப்படி இப்படி எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டாங்க. அங்கே இருக்கும்போது ஹலோ, எப்போத்தாலும் அவனு அங்கே இருக்கும்போது. நம்மளால் பாருங்கள், அந்த சபையில் பாஸ்டிங்க, அந்த சபையில் பாஸ்டிங், தயவுசெய்து விட்டுருங்க. அல்லேலூயா. இனிமேல் அங்கே இழுக்காதீங்க. இங்கே வேற, இது புது உடன்படிக்கை. இங்கே புது உடன்படிக்கை. அதான் சொன்னாங்க பாருங்க, ஃபாஸ்டிங் பேரில் இங்கே டைம் போட தெரியல பாஸ்டர், அங்கே தூங்கி விழுந்துருவோம் இன்னத்துக்கு, சரிங்களா? 1 மணி ஆனதே எங்களுக்கு தெரியல, டக்குன்னு போயிடுச்சுங்க பாஸ்டர். இங்கே வேற, இங்கே பாலும் தேனும். சொல்லுங்க, கேட்குறீங்க? பாலும் தேனும். இந்த வருஷம் முழுக்க பாலும் தேனும்.
ஆமாம், மாற்றிடாதீங்க. பாலும் பழம்னா வேற அர்த்தமாயிரும். பாலும் தேனும். ஹல்லேலூயா. வருஷம் முழுக்க பாலும் தேனும் சொல்லுங்க. பாலும் தேனும். பிரைஸ் தி லார்ட். இது சொல்கிறாரு, பயமாக இருக்குது. கர்த்தர் வச்சுட்டாமலையா அப்படியே அப்படி வச்சுட்டா இருப்பாங்க அந்த லெவலு. அதனால் இங்கே டைம் போகிறதே தெரியல. டைம் போகிறதே தெரியல. எப்போ பார்த்தாலுங்க டக்குன்னு மணி ஒன்றாயிருச்சு. அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா? ஃபோன் பண்ணி என்ன பஸ் இந்த வருஷம்? ஆமாங்க, ஒர்ஷிப்பே பாருங்கள், இன்றைக்கி தான் பாருங்கள் எல்லா பாட்டையும் எடுத்து. அந்தளவு டைம் இல்லை நமக்கு. டைமிங்க 10 நேரம் கத்தது அற்புதம் சாட்சி வேறு. அடுத்த வருஷம் 9 மணிக்கு ஆரம்பிச்சிட மாட்டேங்குது சாட்சி சொல்கிறதெல்லாம். ஆமாம், சொல்லிட்டே இருங்கப்பா. மைக் கொடுத்து 40% படுத்துக்கிட்டு எழுந்திரிச்சு வரணும். அந்த மாதிரி சர்ச்சில் முடிஞ்சா 10 மணிக்கு மேலே கீழே இறக்கி வரணும். அந்த மாதிரி பாருங்கள். கத்த செய்த அற்புதம் வேறு லெவல். கத்த செய்த அற்புதம் வேறு லெவல். ஆமாம், அதில் 3 சாட்சி ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று செல்வி சிஸ்டர், இன்னொன்று இந்த கட்டி சுகமானது, அந்த உள்ளுக்குள்ள அந்த நுரையீரல் வந்து சுகமானது, கட்டி சுகமானது, கால்வலி சுகமானது. ஆமாம், விஜயசுடைய கால்வலி, அப்புறம் கட்டி, அப்புறம் அந்த மூளை, அந்த கட்டி சுகமானது. சுகம் விடுங்க, சுகம். சுகம்ங்கிறது மிக முக்கியம் பாருங்கள். இந்த சுகத்தை நீங்கள் அதிகமாக சொல்லும் பொழுது அதிக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சுகங்கிறது மிக அது பாருங்கள் வேற லெவலில் போயிடுச்சு. நுரையீரலே வேற மாறிடுச்சு. எப்படிங்க? நுரையீரலே வேற மாறிடுச்சு. அப்போது இதான் பாருங்க, இதுதான். அதனால சாட்சிங்கிறது ஒவ்வொரு விதத்துலையும் எல்லாரும் பயங்கரமாக சாட்சி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கத்தசி அற்புதம் வேற லெவலில். கத்தசி அற்புதம். ஆமாம், வார்த்தையை தெளி வச்சாரு, உங்களுக்கு புரிய வச்சாரு, இங்கே கொண்டு வந்தாரு, வருஷம் முழுதும் விதைக்க வச்சாரு, கர்த்தருடைய சபையில் நிற்க வச்சாரு. எல்லா சாட்சியனுங்க அற்புதமான சாட்சிகள். எல்லா சாட்சியும் அற்புதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொருல. ஆனால் சுகம்ங்கிறது 3 பேருக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமாம், அப்போது மிக முக்கியமானது ஏன் நம்முடைய ஜீவித்தில் அவர்கள் இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன நோக்கத்தோடு வெளியே கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை என்ன செய்யல அவங்க புரிந்து கொள்ள. நோக்கத்தை அவங்க புரிந்து கொள்ள. என்ன நோக்கம்? பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். அப்போ இவங்க வனாந்தரமான பாதையில் இவங்க முறுமுறுத்ததுனால எப்பத்தாலும் அங்கே 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 எகிப்தில் அப்படின்ச்சு, எகிப்தில் அப்படின்ச்சு, அங்கே அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் சொல்லிட்டதுனால என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக இங்கே கத்திரிச்சிட்டாரு, சுத்த விட்டார். எப்படிங்க? சுத்த விட்டார். 40 வருஷம் ஆச்சு. மொத்தம் எத்தனை நாள் போயிருக்கலாம்? வெறும் 11 நாள். எப்படிங்க? 11 நாளில் போக வேண்டிய 150 கிலோமீட்டரை இவங்க எத்தனை வருஷம் சுற்றுனாங்க? ஏன்னா அவங்க ஜீவித்தில் நன்றியே சொல்கிறது இல்லை. ஆமாம், அவங்களுக்கு நாட் இனஃப் வந்து ஜஸ்ட் இனஃப் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வாய்க்கும் வயிறுக்கும், சொல்லுங்கள், வாய்க்கும் வயிறுக்குன்னே போதுமா இருந்துச்சு. அப்போது கர்த்தர் பார்த்தாரு, இந்த லெவலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்து மச் மோர் எனஃப், சொல்லுங்கள், மச் மோர் எனஃப் அப்படின்னா போதுமானத்திற்கும் அதிகமான லெவல். சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லெவலு அவங்க எங்கே இருந்தாங்க? நாட் இனஃப் இருந்தாங்க. அது எந்த லெவலு? எகிப்தில் அடிமையாக இருந்தது. நாட் இனஃப் அப்படின்னா என்ன? போதுமானது இல்லை. ஆமாம், பத்தலை. இங்கே எனக்கு மட்டும் போதும், ஜஸ்ட் இனஃப். என்னங்க? எனக்கு மட்டும் போதும், மற்றவங்களுக்கு தர முடியாது, ஜஸ்ட் இனஃப். அடுத்த லெவல் என்னங்க? மச் மோர் இனஃப். சொல்லுங்க, மச் மோர் இனஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? போதுமானதற்கு அதிகமானது. போதுமானதுக்கு அதிகமானதுக்காக. இதுதான் இங்க இந்த தான் கட்டாத வீடு, பாலும் தேனும் ஓடுகிற இடம். ஆமாம், கர்த்தர் வச்ச நிலம். யோசுவா 24:13 பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. யோசுவா 24:13, உபாகம் 6ஆம் அதிகாரம் 10:11. வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. 2 பேர் டக்கு டக்குன்னு வாசிங்க.
அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். உபாகமம் 6:10-11. தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கும் கர்த்தரை மறவாமல் இரு. அப்ப என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நான் அவனுக்கு சொல்ல போறேன். இப்போ போதுமானதற்கு அதிகமாய் கட்டாத வீடு, நடாத தோட்டம் எல்லாத்தையும் தரப்போகிறேன். அப்போ இந்த மைண்ட் செட்டு உனக்கு மாறட்டும். மைண்ட் செட்டு அங்கே இல்லாதபடி இப்போ இந்த லெவலில் வந்துரு. நிஜத்தை பேச வேணும், அனுபவத்தை பேசக்கூடாது. எது நிஜம்? கர்த்தருடைய வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இந்த ஆன்லைன் கர்த்தாவே நான் சூழ்நிலை பேச மாட்டேன், என்கிட்ட என்ன இருக்குதோ அது பேச மாட்டேன், நீ என்ன தரப்போறீங்களோ அதை மட்டும் பேசுவாண்டவரை. நான் என்னுடைய சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தீர்மானம் இருக்கணும்? என்னுடைய சூழ்நிலையை, ஆமாம், சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வனாந்தரம் தான், தண்ணியே இல்லை. ஆமாம், அவர் தட்டு நினச்சி தண்ணி வந்துருச்சு. சூழ்நிலை ஒன்றுமே சாப்பிட்றே இல்லை. டக்குன்னு ஜெர்மனி அவர் முடிச்சோன்னா 40 கிலோமீட்டருக்கு எப்படிங்க 40 கிலோமீட்டர் காடை வந்து கொட்டிருச்சு. சரிங்களா? சூழ்நிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. செங்கல் தன்னை போல பறந்துச்சு. அப்போ நான் சூழ்நிலையை பேச மாட்டேன், சூழ்நிலையை கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். இருக்கிறத பேச மாட்டேன், நீங்கள் தரதை பேசுவேன். நீங்கள் தரதை நான் பேசுவேன். அப்போது என்னாச்சு? நிஜத்தை பேசணும், அனுபவத்தை பேசக்கூடாது. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தேவைன்றால் உங்களுடைய மனம் வேறு லெவலில் செய்யணும், மாற்றப்பட்டு உங்களுடைய மனம் வேறு லெவலில் மாற்றப்பட்டிருக்கணும். அப்போது இங்கே மனம் மாற்றப்படும் பொழுது ஏசாயா 1:19 அதிகாரம் 1 அதிகாரம் 19 வசனம், நீங்கள் மனம் பொருள் செய்து கொடுத்தால் இன்னையிலிருந்து உங்களுடைய மனம் இதில் ஃபிக்ஸ் ஆகட்டும். இது எதில் ஃபிக்ஸ் ஆகட்டும்? பாலும் தேனும் நலமும் விசாலமான இடம். நலமும், ஆமாம், பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டான். நான் அதில் ஃபிக்ஸ் ஆகிறேன், அதனால ஃபிக்ஸ் ஆகிறேன். இது என்னுடைய மனம் இதில் பொருந்துட்டோம். அப்போ நான் தேசத்திற்கு எல்லா நன்மையும் இந்த ஆண்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொட்டும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் என்சிபமா சமயம் ஆயிடுச்சு. துதிக்கிறோம், சோத்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனம் இதில் ஃபிக்ஸ் ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இதில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆமே, இந்த ஃபிக்ஸ் ஆகணும்னா என்ன அர்த்தம், எப்படி ஃபிக்ஸ் ஆகணும், எப்படி ஃபிக்ஸ் ஆக முடியும், இந்த ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில், எப்படி அதை நீங்கள் பார்த்துக்கோ, அது எப்படி உங்களுடைய நீங்கள் கண்ணில் பார்க்கறது, எப்படி கண்ணில் பார்க்கறது, எந்த விதத்தில் நீங்கள் மனம் மாறிட்டீங்களா, உங்களுடைய மனம் இதில் ஃபிக்ஸ் ஆச்சான்னு சொல்லி கர்த்தர் எப்படி உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார், எப்படி நீங்கள் அதை கண்டுகொள்ள முடியும், அடுத்த வாரம் உங்களுக்கு போதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வருஷம் முழுதும் கர்த்தர் எனக்கு பாலும் தேனும் நலம் விசாலம் இடத்துல கொண்டு போய் சேர்க்க கீழே வந்துட்டாரு, இறங்கிட்டாரு. அவர் கொண்டு போய் சேர்த்தே தீருவார், அதில் கவலைப்பட வேண்டாம். ஆமாம், யாருக்கு என்னென்ன இல்லையோ அது எல்லாம் கர்த்தருடைய ஆவினாலே பன்மடங்கு தரப்பு. ஏன்னா நமக்கோ சொல்லுங்க, நமக்கோ அவருடைய ஆவினாலே எனக்கு எல்லாம் தரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்படியே கண்கள் மூலமாக அப்படி கையை வேடுத்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்வோம், அப்படியே டங்கு பேசிருப்போமா. ஹல்லேலூயா. ஷபாலா ரகதாடா பம்தடா நகா